ஹலோ மக்களே, இந்த வீடியோ வந்து ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ரயில்வேல அப்ரெண்டிஸ்க்கான வேகன்சி வந்து விட்டுருக்காங்க. பெரம்பூரில் ஒர்க் ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 1400 வேகன்சி. அதுக்கப்புறம் திருச்சியில் வந்து பார்த்திங்கன்னா திருச்சி ஒர்க் ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 850+ வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் சைடு போடனூர் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 1250+ வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ வேகன்சி எலிஜிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 10th 12th அதுக்கப்புறம் ஐடிஐ முடிச்சிருந்தா இந்த அப்ரெண்டிஸ்ஷிப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போகும். எந்தெந்த வீடியோவை பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணுறோம், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ரொம்பவே ஒர்த்தாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த அப்ரெண்டிஸ்ஷிப் வந்து யாரெல்லாம் பண்ணலாம் மெயினாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ரயில்வேல வேலைக்கு நான் போய் தான் ஆகணும், கண்டிப்பாக எனக்கு ரயில்வே தான் எய்மு, சரிங்களா, ரயில்வேக்குள்ளே போய் தான் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் 1 வருஷமோ 2 வருஷமோ இந்த அப்ரெண்டிஸ்ஷிப்க்கு ஸ்பெண்ட் பண்ணணும். இதில் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஈஸியாக நீங்கள் வந்து ஒரு குரூப் டி வேலை வந்து வாங்கிடலாம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டியில் 2019 நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க. அதில் செலக்ட் ஆனவங்க 2023 எல்லாருமே வந்து அப்பாயின்மெண்ட் போட்டாங்க. 2019 கிளியர் பண்ணவங்களுக்கு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரெண்டிஸ்ஷிப் முடிச்சவங்களுக்கு என்ன கட் ஆஃப், ஓப்பன் லைனில் இருந்தவங்களுக்கு என்ன கட் ஆஃப் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அப்ரெண்டிஸ்ஷிப் முடிச்சிருந்தாங்கன்னா ஜஸ்ட் 30 மார்க் எடுத்திருந்தால் போதும், அவங்களுக்கு வேலை கொடுத்தாங்க. இதுவே வந்து ஓப்பன் லைனில் எழுதினவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா 70 மார்க் 75 மார்க், சரிங்களா, இந்த லெவலுக்கு வந்து கட் ஆஃப் வந்து இருந்தது. ஸோ 30 மார்க் எங்கே இருக்குது, 70 75 எங்கே இருக்குன்னு யோசிங்க. அதே மாதிரி இந்த 30 மார்க்கும் அவங்க எழுதி தான் எடுத்தாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அவங்க எழுதி எடுத்த மார்க் ஒரு 25 இருக்கலாம், 20 இருக்கலாம். ஏன்னா வந்து அவங்க அப்ரெண்டிஸ்ஷிப் முடிக்கும் போது ரயில்வேல ஒரு எக்ஸாம் வச்சுருப்பாங்க, அதில் ஒரு மார்க் எடுத்திருப்பாங்க. அதில் சர்டைன் பர்சன்டேஜ் எடுத்து இந்த எக்ஸாம் மார்க்கோட சேர்ப்பாங்க. அதெல்லாம் சேர்த்து தான் அவங்க அந்த 30 மார்க் எடுத்து வேலை வாங்கினாங்க, சரிங்களா. ஸோ ஏன் அவங்களுக்கு மட்டும் கட் ஆஃப் கம்மியாக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேகன்சியில் 20% வந்து அவங்களுக்கு ரிசர்வேஷன் இருக்குது அப்ரெண்டிஸ்ஷிப் முடிக்கிறவங்களுக்கு. ஆக்சுவலாக இப்போ ஒரு குரூப் டி 32,000 வேகன்சி போட்டாங்க பார்த்தீங்களா, அதில் கூட 20% வந்து அவங்களுக்கு வந்து ரிசர்வேஷன். 20%னா என்ன ஆகுது, அரௌண்ட் 6500 போஸ்டிங் கிட்ட வந்து அவங்க தான் வந்து எலிஜிபிள். அந்த போஸ்டிங்கில் வந்து ஓப்பனில் அப்ளை பண்ணுறவங்க காம்பேட்டே பண்ண முடியாது. இதுக்கப்புறம் ஃபியூச்சரில் வர நோட்டிஃபிகேஷனில் மேபி நிறைய வேகன்சி வந்து ஃபுல்லாகவே அப்ரெண்டிஸ்ஷிப் முடிச்சவங்களுக்கு தான் போகிறதுக்கான பாசிபிலிட்டிலாம் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த நோட்டிஃபிகேஷன்லுமே அதுதான் வந்து கோர்ட் கேஸ் அந்த மாதிரிலாம் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதனால் மேக்ஸிமம் நிறைய வேகன்சி வந்து அப்ரெண்டிஸ்ஷிப் முடிச்சவங்களுக்கு தான் வந்து ஃபியூச்சரில் போகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே அதிகம். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, இந்த பாயிண்ட்ஸ்மேனு, ஹாஸ்பிட்டலு, இந்த மாதிரியான வேகன்சி மட்டும்தான் மேக்ஸிமம் வந்து ஓப்பன் லைனில் எடுக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகம். ஸோ உங்களுக்கு நீங்கள் ரயில்வேல தான் போகணும், வேறு எதுலேயுமே நான் வேலைக்கு போவேன், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, ரயில்வேல ஏதாவது ஒரு வேலை கிடச்சா போதும் அப்படின்னு இருக்கவங்க இது கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். இதில் ஆனால் நீங்கள் சேலரிலாம் பெருசாக எதிர்பார்க்க முடியாது, ஸ்டைஃபண்ட் தான் தருவாங்க, சரிங்களா. அந்த ஸ்டைஃபண்ட் வந்து 6000 7000 இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். நான் தெளிவாக சொல்கிறேன். இதுக்கு வந்து இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, சரிங்களா. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்டு மொத்தமாக சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 850, நீங்களே டோட்டல் பண்ணிக்கோங்களேன், 1400 ஒரு 1250 இவ்வளோ வேகன்சி இருக்குது. இதுக்கு அப்ளை பண்ணுறவங்க ஆல் ஓவர் இந்தியாலாம் அப்ளை பண்ண முடியாது. நம்ம தமிழ்நாடு, கேரளா இந்த 2 ஸ்டேட்டில் இருக்கவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் பாண்டிச்சேரியில் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஆந்திராவில் வந்து பார்த்தீங்கன்னா நெல்லூர், சித்தூர் இந்த 2 டிஸ்ட்ரிக்ட்டை சேர்ந்தவங்க தான் அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி கர்நாடகாவில் வந்து தக்ஷிண கன்னடா அப்படின்ற ஒரு டிஸ்ட்ரிக்ட், இவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். வேறு யாருமே இதுக்கு வந்து காம்படிஷன் இல்லை. அதே மாதிரி இதுக்கு வந்து எந்த எக்ஸாமே கிடையாது. உங்களோட 10th மார்க்கை வச்சு மட்டும் தான் எடுப்பாங்க. மேக்ஸிமம் வேகன்சி வந்து இதில் வந்து ஐடிஐ முடித்தவங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. 10th முடித்தவங்க 12th முடித்தவங்களை காட்டிலும் ஐடிஐ முடித்தவங்களுக்கு தான் மேக்ஸிமம் மார்க் வந்து மேக்ஸிமம் வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஐடிஐ முடித்தவங்களாம் 100% அப்ளை பண்ணுங்கள், சரிங்களா. இதுக்கு ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் வந்து 15, மேக்ஸிமம் வந்து ஃப்ரெஷர்னு யாரை சொல்கிறாங்கன்னா அவங்க 10th 12th முடிச்சவங்கள ஃப்ரெஷர்ன்றாங்க. 10th 12th முடிச்சவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 22 யூஆராக இருந்தால், அதுவே வந்து நீங்கள் ஓபிசியில் இருந்தீங்கன்னா 25, அதுக்கப்புறம் எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா 27. இது வந்து 10th 12th முடிச்சவங்களுக்கு. இதுவே ஐடிஐ முடிச்சவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஆராக இருந்தீங்கன்னா 24 வயசு, ஓபிசியாக இருந்தீங்கன்னா 27 வயசு, எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா 29 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுற டேட் வந்து அதாவது இந்த மாதமே ஆரம்பிச்சிட்டாங்க. ஆகஸ்ட் 25 செப்டம்பர் 25 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வீடியோவில் பாருங்கள், உங்களுக்கு ஒரு நோட்டீஸ் தெரியும். அந்த நோட்டீஸில் கீழே ஒரு லிங்க் இருக்கும் பாருங்கள், பார்த்துக்கிட்டிங்களா. இந்த லிங்க்கில் போய் தான் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும், சரிங்களா. இந்த லிங்க்கில் போயிட்டு நீங்கள் மறக்காமல் அப்ளை பண்ணிடுங்க. இதில் வந்து ஸ்டைஃபண்டாக உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 10th முடிச்சுட்டு உள்ளே போகிறீங்கன்னா உங்களுக்கு ஸ்டைஃபண்டாக வந்து பார்த்தீங்கன்னா மாதம் 6000 ரூபா வரும். 12th ஐடிஐ முடிச்சுட்டு போகிறீங்கன்னா மாதம் 7000 ரூபா வரும். அதே மாதிரி ஐடிஐ முடித்தவங்களுக்கு வந்து 1 வருஷம், சரிங்களா, அப்ரெண்டிஸ்ஷிப் வந்து 1 வருஷம் தான் பண்ண போகிறாங்க. இதுவே 10th முடித்தவங்க 2 வருஷம் பண்ண போகிறாங்க. 12th முடித்தவங்க வந்து 1 வருஷம் 3 மாதம். இதான் அவங்க வந்து 1 வருஷம், அதாவது 15 மாதம் பண்ணுவாங்க 12th முடித்தவங்க. அதே மாதிரி 12th நீங்கள் பக்காவாக சயின்ஸை பேக்ரவுண்டாக வச்சு படிச்சிருக்கணும். அப்படி படித்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து 1 வருஷம் 3 மாதம், சரிங்களா. அப்படி இல்லை, நான் சயின்ஸை பேக்ரவுண்டாக எடுக்கலன்னா நீங்கள் 10th வச்சு அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து 2 வருஷம் அப்ரெண்டிஸ்ஷிப் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் இதை முடித்தோன்னே இதில் ஒரு எக்ஸாம் வைப்பாங்க. இதில் அதெல்லாம் ரொம்ப ஈஸி, சரிங்களா. அதில் ஒரு மார்க் வரும். அந்த மார்க்கில் சர்டைன் பர்சன்டேஜ் எடுத்து நீங்கள் ரயில்வேல குரூப் டி ஃபியூச்சரில் போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த எக்ஸாம் எழுதுவீங்க. அதில் வந்து
இந்த அப்ரெண்டிஸ்ஷிப் முடிச்சா பக்காவாக 100% வந்து நீங்கள் குரூப் டியில் வேலைக்கு போயிடலாம். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண தேவையில்ல. ஒரு 2 மாதமோ 1.5 மாதமோ ஒரு 3 மாதம் நான் ரொம்ப குறைச்சி கூட சொல்ல, ஒரு 3 மாதம் குரூப் டிக்கு உட்காந்து படிச்சிங்கன்னா போதும், வேலையில் உள்ளே போயிடலாம். அதுவே நீங்கள் வெளியில் இருக்கிற காம்படிஷனில் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து 1 இயர் கொடுக்கணும். இல்லை ப்ரோ நான் வந்து எனக்கு நல்ல கெப்பாசிட்டி இருக்குது, நான் வந்து ஓப்பன் லைன்லேயே எழுதி போய்ப்பேன் அப்படின்னாலும் அது உங்கள் இஷ்டம். இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். இது வந்து 100% அப்ளை பண்ணுங்கள். 10th 12th முடிச்சவங்க நான் சொல்ல, பட் ஐடிஐ முடிச்சவங்க யோசிங்க. உங்களுக்கு வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஐடிஐ முடிச்சுட்டு நீங்கள் வெளியே வேலைக்கு போனாலும் என்ன பெருசாக தரப்போகிறான், 10,000 15,000 வந்து சம்பளம் தரப்போகிறாங்க. அதுக்கு பரவாயில்ல, நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு வருஷம் இதில் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு 7,000 தராங்க. ஏன்னா நமக்கு கொஞ்சம் லாஸ் ஆகுது, அதை நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் போட்டப்பறம் நோட்டிஃபிகேஷன் போட்டு அந்த எக்ஸாம் உள்ளே போகிற வரைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள், அதுக்கப்புறம் வந்து லைஃப் செட்டில்டு. ஏன்னா ஐடிஐ முடித்தவங்களுக்கு இது ரொம்பவே பெஸ்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டி, மிஸ் பண்ணிடாதீங்க சரிங்களா. அதே மாதிரி இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்ட் அப்ரெண்டிஸ் நீங்கள் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் குரூப் டி எக்ஸாம் எழுதும் போது பிஇடி கிடையாது. பிஇடினா இப்போ வந்து வெளியில் வந்து நார்மலாக 10th முடிச்சுட்டு, அதாவது 10th முடிச்சவங்க மட்டும் அந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறது இல்லை. டிகிரி முடிச்சவங்க, ஏன் பிஹெச்டி முடிச்சவங்க வரைக்கும் அப்ளை பண்ணுறாங்க. டபுள் டிகிரி முடிச்சவங்களாம் அப்ளை பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களாம் வந்து என்ன தான் எக்ஸாம் பாஸ் பண்ணாலும் செகண்டாக வந்து பிஇடி அப்படின்னு சொல்லி ஒரு செக் பாயிண்ட் இருக்குது. அதை கிளியர் பண்ணால் தான் வேலை. எக்ஸாமில் நீங்கள் 90 மார்க் எடுத்துக்கோங்க, ஆனால் வந்து எனக்கு வந்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டில் நீங்கள் பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரயில்வே சொல்கிறாங்க. பட் ஆனால் இந்த ஆக்ட் அப்ரெண்டிஸ்ஷிப் முடிச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷனே உங்களுக்கு கிடையாது. வெறும் இந்த ரிட்டன் எக்ஸாமினேஷனில் ரொம்ப மினிமம் மார்க் எடுத்திங்கன்னா உள்ளே போயிடலாம். 100% வேலை. வெறும் எக்ஸாம் மட்டும் எழுதினா போதும். எக்ஸாமில் கொஞ்சம் மார்க், அதுக்கப்புறம் நீங்கள் அப்ரெண்டிஸ்ஷிப்பில் அங்கே வச்ச எக்ஸாமில் கொஞ்சம் மார்க், ரெண்டுத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி உள்ளே உங்களை வேலைக்கு எடுத்துருவாங்க சரிங்களா. ஸோ பயப்பட தேவையில்லை, பண்ணுங்கள். ஐடிஐ முடிச்சவங்களாம் 100% பண்ணுங்கள். அதே மாதிரி இதை பற்றி கொஞ்சம் அவேர்னஸ் வந்து நம்ம நிறையா பரப்பலான் இருக்கோம் சரிங்களா. ஏன்னா வந்து இப்படி ஒன்று இருக்கிறது தெரில. ஸோ இதை பற்றி நிறையா இந்த கவர்மெண்ட் ஐடிஐலலாம் போய் நம்ம பேசலான் இருக்கோம், நிறையா இது பண்ணலான் இருக்கோம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு ஐடிஐ, நீங்கள் படித்த ஐடிஐ, ஏதாவது ஒரு கான்டாக்ட் ஏதோ இருந்தால் நமக்கு வந்து அனுப்புங்க. நம்ம வந்து இந்த ஒரு அவேர்னஸ் வந்து பண்ணலாம். ஏன்னா வந்து இதில் வந்து யாருமே நார்த் இந்தியன்லாம் வந்து இங்கே வந்து அப்ரெண்டிஸ்ஷிப் நம்ம ஒர்க் ஷாப்பில் வந்து பெரம்பூர்லையோ இல்லை திருச்சிலையோ இல்லை கோயம்புத்தூர்லையோ போய் பண்ண முடியாது. வெறும் சதனில் இருக்கவங்க தான் பண்ண முடியும். அதுவும் சதனில் மெயினாக தமிழ்நாடு கேரளா மட்டும்தான் பண்ண முடியும். ஆந்திரா கர்நாடகா கூட செலக்டிவாக 2 டிஸ்ட்ரிக்ட்டு ஒரு டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க மக்களே. அதே மாதிரி ஃபர்தர் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட ஐடியை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி சொன்னதை மறந்துடாதீங்க. நீங்கள் படித்த காலேஜோ ஐடிஐ முடித்தவங்க யாராவது பார்க்குறீங்கனாலோ சரிங்களா, நீங்கள் படித்த காலேஜ் ஏதாவது ஒன்று இருந்தால் அந்த கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருந்தால் அனுப்புங்க. மறக்காமல் எனக்கு இன்ஸ்டாவில் வந்து எனக்கு டிஎம் பண்ணுங்கள் சரிங்களா. என்னோட இன்ஸ்டா ஐடி எல்லாருக்குமே தெரியும், ரயில்வேஸ் TTRK சரிங்களா. ஸோ அந்த ஐடிக்கு வந்து நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நான் வந்து கான்டாக்ட் பண்ணி உங்களால் இன்னொரு 4 பேர் அப்ளை பண்ணட்டுமே சரிங்களா. நல்லது தானே. ஓகே மக்களே, அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். பை பை, டேக் கேர்.